வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பட்டு கோயிலுக்கு போகிறாங்க. சரி போயிட்டு வா. உங்கள் அம்மா வந்துட்டாங்க. போயிட்டு வா. என்னை விட்டுட்டு பட்டு மட்டும் போகிறாங்க. அம்மா வந்து மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. பக்கத்தில் திருவக்கரை வக்கரகாளி அம்மன் கோயில். சரி போயிட்டு வா. பாய் பாய். உட்கார் தம்பி பிடிச்சிக்கோ. அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அது சாமி விளக்கேத்துறது. இந்த கல்பூரம் எடுத்துக்க நீ கையில. நான் விளக்கு எடுத்து உங்க அம்மா எடுத்துப்பாங்க. அச்சனே போலாமா? செப்பல் எங்க விட்டாச்சா? அங்கேயே இருக்கட்டும். சாமி கும்பிட்டு வந்து போட்டுக்கலாம். சரியா? வா. ஃப்ரெண்ட்ஸ் கோவில் வந்துட்டோம். இங்கே பாருங்க, இதான் திருவக்கரை. கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இன்னைக்கு வேற பிரதோஷமாக விசேஷமான நாள். ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு விளக்கு ஏற்றியாச்சு. இப்போ வந்து நேராக வந்து சிவனை கும்பிட்டு அப்படியே பெருமாளை தரிசிக்க வேண்டியதான். அம்மா வந்து விளக்கு போடுறாங்க. நான் 2 விளக்கு ஏற்றினேன். அம்மா வந்து மீதி விளக்குலாம் ஏற்றுனாங்க. வச்சேன். அங்கே வந்து மாடு ஒன்று, பசு மாடு வந்துச்சு. அது பயந்துட்டு வந்து ஏறிக்கிட்டான் என் மேலே. இன்றைக்கி வந்து பிரதோஷம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. பிரசாதம் தராங்களான்னு தெரியல, கூட்டமாக இருக்குது. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸ் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில். ஏன்னா வந்து இது வந்து இது மலையனூர் இருக்குது இல்லையா, அதே மாதிரி வக்கரகாளியம்மன் சொல்லிட்டு திருவக்கரையில் இருக்குது விழுப்புரம். இந்த கோவிலும் ஃபேமஸான ஒரு கோவில். இங்கே வந்து அமாவாசை, செவ்வாய்க்கிழமை, பிரதோஷம் இதெல்லாம் வந்து இது மாதிரி ஒரு விசேஷ நாள்லாம் இங்கே கூட்டமாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து அதை நிற்கிறாங்க மாடுகிட்ட. ஏன் நவுந்து போகிற? சரி பா, இறங்க இறங்க கீழே இறங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பெருமாள் கோவிலுக்கு போகிறோம். இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னால், எல்லா சாமியுமே இங்கே இருக்கும், ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். எப்படின்னா அம்மன்லேருந்து, சிவன்லேருந்து, முருகன்லேருந்து, எல்லாமே பெருமாள்லேருந்து, இது மாதிரி ஒரு சாமியுமே நம்ம ஒரு கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் எல்லா ஒரு தெய்வமும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ வர வியாழக்கிழமை வந்து அமாவாசை, ரொம்ப விசேஷமாக இருக்கும். வரலாம், பட் என்னென்னா கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும். நாளைக்கு வந்து சிவராத்திரி நைட்டு வந்து ஸ்டே பண்ணுவாங்க கோவிலில். அடுத்த நாள் வந்து வியாழக்கிழமை வந்து அமாவாசை. அவர் வந்து எனக்கு முன்னாடி போயிட்டார். போகிற அம்மா இப்படியே போயிடுவேன். இப்போ ரொம்ப எப்படின்னா பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அமைதியாக இருக்குது. பா போலாமா? என்ன மூஞ்சிடலாம்? ஃப்ரெண்ட்ஸ் புளி சாதம் சாப்பிட்டேன். கோவில் புளி சாதம் செம்ம டேஸ்ட். அரியச்சனுக்கு வந்து ரவா லட்டு வாங்கி கொடுத்தா, அதை சாப்பிட்டுட்ருக்கான். நான் வந்து புளி சாதம் வாங்கி சாப்பிட்டேன். இப்போ வந்து வீட்டுக்கு தான் கிளம்புறோம். என்ன சாப்பிட்றீங்க? வச்சன் வந்து ரவை லட்டு சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு முறுக்குக்கு போயிட்டான். அந்த ரவை லட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் என்னென்னா பொலன்னு உதிராக ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லா சாமியும் கும்பிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கோம். இப்போ வந்து கோயிலுக்கு வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போகலான்னு உட்காந்துருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வரக்குள்ளே வந்து பிரசாதம் போட்டாங்க, ஆனால் எங்களுக்கு கிடைக்கல. சரி எப்படியாவது கோவில் பிரசாதம் வந்து சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபாய் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. வச்சனே நல்லா இருக்கா முறுக்கு? முக்கு இல்லை முறுக்கு. இப்போ வந்து ஆட்டோ கிடைச்சா வீட்டுக்கு கிளம்பிடலாம். என்னது புரியல? சரி கோயிலுக்கு போய் வந்தியா? கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். எனக்கு என்ன வாங்கி வந்த? யாருக்கு
எனக்குமே எதுவுமே வாங்கிட்டு வரல. சாமி போட்டோ மட்டும் ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன், பத்திரகாளி அம்மன் சொல்லிட்டு. ஆனா அங்க கேட்டுட்டு தான் வாங்கினேன். ஆனா அங்க என்ன சொன்னாங்க, பூஜை ரூம் கபோர்ட் மாதிரிலாம் இருந்தா வைக்கலாம்னு தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மா வந்து என்ன சொல்றாங்க, பத்திரகாளி அம்மன்லாம் வைக்க கூடாது வீட்டுல, வந்து உக்ரமா இருக்கும், சாந்தமா. திருவக்கரை வக்கரகாளி அம்மன் போட்டோ வைக்கலாமா வைக்க கூடாதான்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்டுதான் வாங்கினேன், வைக்கலாம்னு சொன்னாங்க. அம்மா வந்து வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா கோவில்ல வந்து அது சாந்தமான அம்மன் தான், நீங்க வந்து பூஜை ரூம்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் அதை கேட்குறேன். இல்லை கடையில வைக்கணும்னா நான் கடையில எடுத்துட்டு போய் கூட நான் வச்சிடுறேன். இப்போ வந்து வச்சன் வந்து உள்ள விளையாடுறான். கோயிலுக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.